ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கடலை பருப்பில் எப்படி சுசியம் செய்கிறேன்னு காட்டி தரப்போகிறேன். முதல் தடவையாக என்னுடைய சேனலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. 1.5 கப் கடலை பருப்பு எடுக்கிறேன். நான் எடுத்திருக்கிற கப் 250 கிராம் அளவுள்ள கப். கடலை பருப்பை நன்றாக ஊற வைக்க வேண்டும். அரை மணித்தியாலம் அல்லது ஒரு மணித்தியாலம் வச்சு நன்றாக தண்ணி விட்டு ஊற வைக்க வேண்டும். இப்போ பாருங்கள், நன்றாக ஊறி விட்டது. இந்த இப்படி உடைக்க வருகுது பாருங்கள், உடப்படுது. 2 தரம் நன்றாக தண்ணியில் கழுவின பிறகு பருப்பை ஒரு சட்டியில் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு அவிய வைக்க போகிறேன். அரை மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம் அவிய வச்சா காணும், நல்லா அவிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுது. இந்த பதம் காணும். கடலைப்பருப்பு சுசியம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைமா 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன், அவித்த கடலைப்பருப்பு, ஏலக்காய் 5-6, சிறிதளவு உப்பு, சர்க்கரை, துருவின தேங்காய்ப்பூ. இப்போ நான் சர்க்கரையை ஒரு சட்டியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். சில சர்க்கரையில் கல் மண் கிடக்கும், அதுக்காக நான் இதை காய்ச்சி வடிகட்டி எடுத்து வைக்க போகிறேன். சட்டியை அடுப்பில் வைத்து சூடாகிய பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு அதில் தேங்காய் துருவலை போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். அதோட நான் இடித்து வச்சுருக்கிற அந்த ஏலக்காயையும் போட்டு நான் இதோட பொன்னிறமாக வரும் வரைக்கும் வறுத்தெடுக்க போகிறேன். இப்போ நான் அவிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதோட கலந்து விடுறேன். நன்றாக கலந்து விட்ட பிறகு நான் காய்ச்சி வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை வடிகட்டி எடுக்க போகிறேன். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நான் அதை கடலைப்பருப்புக்குள்ளே ஊற்றி நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளற போகிறேன். கிளற அது இறுகி வரும் பாருங்கள், நல்லா மசிச்சு கிளற வேணும். இப்படி நன்றாக மசித்து விட வேண்டும். பாருங்கள், அந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் அப்படியே வற்றி நல்லா உருண்டை பிடிக்கக்கூடிய பதத்துக்கு வர வேண்டும். இப்போ பாருங்கள், ஓகே ஆயிட்டுது. இனி உருண்டை பிடிக்கலாம். எல்லா சர்க்கரை தண்ணியெல்லாம் வற்றி பாருங்கள் இப்படி வந்திருக்கண்டு. இதுதான் உருண்டை பிடிக்கிற பதம். இப்போ நான் துவைச்சி எடுப்பதற்கு கடலைமா, மஞ்சள் தூள், உப்பு இது 3ஐயும் சேர்த்து தண்ணி விட்டு நன்றாக கூலாக கரைச்செடுக்க போகிறேன். அதாவது உருண்டையில் துவைச்சி எடுக்கிறதுக்காக ஒரு கட்டி ஒன்றும் இல்லாமல் வடிவாக கூலாக கரைச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். நல்லா கூலாக வந்துட்டுது. ஆக தண்ணி மாதிரி கரைக்கக்கூடாது. ஏனெண்டா அது பொரிக்கைக்குள்ளே அது வெடித்து சில வேளை அந்த உள்ளுக்கு இருக்கிற பருப்பு வெளியால் வந்துடும். அதனால் நாங்கள் இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்தால் ஓகே. இப்போ நான் உருண்டை பிடிக்க போகிறேன். ஒவ்வொரு உருண்டைகளாக பிடித்து தட்டில் அடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், உருண்டை எல்லாம் ரெடி ஆயிட்டுது. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை நன்றாக கொதிக்க வைக்கிறேன். வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த கரைசலில் போட்டு துவைச்சி எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிய விட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அந்த உள்ளே இருக்கிற கடலைப்பருப்பு தெரியாத மாதிரி வடிவாக அந்த கரைசலில் துவைச்சி
எடுத்து அந்த உருண்டையில் எண்ணெயில் போட வேண்டும். ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துண்டு வந்த பிறகு மற்ற பக்கத்தை பிரட்டி விட வேண்டும். இப்போ பிரட்டிட்டேன்னு பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துட்டுது. இப்போ நான் எண்ணெய் வடிகட்டுற அந்த கரண்டியால் உருண்டையில் எடுத்து வெளியே வைக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பரான சுசியம் ரெடி ஆயிட்டுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்புக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் செய்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.